சத்தியமாக முடியலைன்னா இந்த நாடு காட்டுக்குள்ளே என்னை கண்ணை கட்டி விட்ட மாதிரியா விட்டுட்டு போயிட்டான். ஒண்டியாக இருக்கிற யாருமே இல்லாத மாதிரியாக கிடக்குறேன். ராணிப்பேட்டையில இருந்து ஒரு சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோ மெசேஜ் கூட அவங்களோட பெர்மிஷனோட தான் போடுறோம். இந்த வீடியோ போட்டால் மட்டும் அவங்க வாழ்க்கை மாறிடுமான்னு பல பேர் கேட்டாலும் இந்த மாதிரி வீடியோ மூலிமா மறைக்கப்பட்ட அவங்களுடைய தனிப்பட்ட வழியை வெளிப்படுத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அண்ணனா அக்காவா நாங்கள் எல்லாருமே இருக்குன்னு நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அதன் மூலிமா அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன். இந்த சிஸ்டர் ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. வீட்டு எதிர்ப்பை தாண்டி மேரேஜும் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனால் தன்னுடைய கணவர் இவங்க மேலே ரொம்ப சந்தேகப்படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அடிப்பாராம். இவர் விட்டுட்டு போகவும் முடியல, வாழவும் முடியலன்னு அழுதாங்க. சொல்லப்போனால் கையில் 1 ரூபா கூட தரமாட்டேங்கிறார் ப்ரோ, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் தான் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே அழுதாங்க. லவ் பண்ணும்போது மானே தேனே பொன்மானேன்னு பேசிட்டு இப்போ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மனம் இறங்காமல் அவங்க மனசை காயப்படுத்துறது நியாயமா?